மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனிலே நித்திய இளைப்பாற்றி அடைய நமது மாதா தொலைக்காட்சியோடு இணைந்து ஒரே குடும்பமாக மன்றாடுவோம். எம் இருதயராஜ். திருமதி ஜெசிந்தா, ஏ. கிளின்ட் ஈஸ்ட்வுட், சி.எஸ். ஆண்டனி, ஏ. மேரி ரெட்னம், ஜான்சன் அமிர்தநாதன் பெரியகுளம், திரு பெஞ்சமின், திருமதி ஆனா பெஞ்சமின், திரு ஜான் பிரிட்டோ துரைசாமி, மோசஸ் பாலம்மாள் பெரம்பூர், மைக்கேல் மேக்தலின், மரிய சசிகலா, சுகிர்தா பாத்திமா, சூசை மேரி, அந்தோனி குரூஸ், ஜே. புஷ்பராஜ், மரியதாஸ், கமலாபாய், தவமணி, சாந்தி, பிரான்சிஸ், ஜோசப், திரு சின்னப்பன், திருமதி இன்னாசி அம்மாள், சேது நாராயணபுரம், விருதுநகர், துரைசாமி, அந்தோணியம்மாள், வில்லியம், ஜார்ஜ், உத்திரிய மேரி, ரோஸ்லின் ஃபெமிலா, எம். ஜோசப், ஒய்யம்மார்பட்டி, திண்டுக்கல், செல்வநாயகம், தவமேரி, திருமதி டி. அற்புதமணி, ஜி. மதன் பம்மல், சம்பத் ராஜா இக்னேஷியஸ், ஜான் மரிய ஜோசப் ராஜ் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் மற்றும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் அனைத்து ஆன்மாக்களின் நிலைப்பாற்றிற்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். எஸ். இன்னாசி முத்து, பி. ஏஞ்சலா, அடைக்கலசாமி, இருதய மேரி, வி. பாத்திமா மேரி, வேளாங்கண்ணி, டி. முத்துசாமி, சேத்துப்பட்டு, திருவண்ணாமலை, எஸ். தஸ்னேவிஸ், அருட்பணியாளர் பி. அமல்ராஜ், கழுகுமலை, ஜே. ஆரோக்கிய செல்வி, கழுகுமலை, முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி, ஞானமணி, லூகாஸ்,
சகாய மேரி, காணிக்கைராஜ், ஜோசப், எம்.பி. நாதன், போலூர், திருவண்ணாமலை, எஸ். ஜெயராஜ், ஜான்சன் லியோ, ஜாய், ஸ்டெல்லா மைக்கேல், ஹென்றி மாணிக்கம், சூசை மைக்கேல், அண்ணாதுரை, சில்வஸ்டர், அன்னம்மாள், ஜே. ஆண்டன் ரஞ்சீவ், 38ஆம் மாதம் நினைவஞ்சலி, கிறிஸ்டின் அம்மாள், பிரான்சிஸ், ஜென்மராக்கினி, ஆர். ஜோசப் இக்னேஷியஸ், குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் மற்றும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். கிருபாகரன் பிரேம்குமார், சௌரிநாதன், தம்புராஜ், ஜெயசிங், துரைசிங், லீலா ஜெய்சிங், பிரான்சிஸ், இருதயராஜ், ஃபேன்சி ஈடஸ், எம். இருதயராஜ், 30ஆம் நாள் நினைவஞ்சலி, டாக்டர் ஏ. ராஜேந்திரன், திருமதி டி. மரியம்மாள், டாக்டர் ஏ. மரியரெட்னம், ஆர். ஆண்டனி சேவியர், மரியராசு, தோமையம்மாள், கீரனூர், புதுக்கோட்டை, அல்போன்ஸ் ராஜன், கலையரசி, திருச்சி, கே. ஏ. அந்தோனிசாமி, ஏ. கரோலின் மேரி, மோகன்தாஸ், எம். ஜானகி அம்மாள், எம். சாலமன், ஏ. ட்ரூமன் ராஜ், எஸ். அந்தோனிசாமி மற்றும் யாரும் நினையாத அனைத்து ஆன்மாக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். திரியல், அருளாந்து, மாதாபுரம் மற்றும் யாரும் நினையாத அனைத்து ஆன்மாக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். திரியல், மனுவேல், யாரும் நினையாத அனைத்து ஆன்மாக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். பவுலோஸ், அன்னம்மாள், ஜோசப், லூர்து மேரி, அந்தோனிசாமி, யாகப்பன்,
ஆரோக்கிய மேரி. சி. ஜெசிந்தா மேரி விருது விளங்கினான், திருவண்ணாமலை, 5ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. எஸ். மேரி பிரியா, ஜே. ஜோகன்ராஜ். திரு ஆ. ஸ்டீஃபன். பிரான்சிஸ். அந்தோனி குரூஸ் ஆரோன், லில்லி ஆரோன், பெங்களூர். மேலும் யாரும் நினையாத நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்களுக்காகவும் மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே. அருள்வாக்கு. திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தை 13. விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். இது முதல் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர் என எழுது என்று அது ஒலித்தது. அதற்கு தூய ஆவியார், ஆம், அவர்கள் தங்கள் உழைப்பிலிருந்து ஓய்வு பெறுவார்கள், ஏனெனில் அவர்களின் செயல்கள் அவர்களை பின்தொடரும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம்மிடையே வாழ்ந்து இறந்து போன இறைவனின் அடியார்களுக்காகவும், மேலும் குறிப்பாக மாதா தொலைக்காட்சி வழியாக நீத்தார் நினைவில் இன்று நினைவு கூறும் இறைவனின் அடியார்கள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறைவா, இரக்கம் காட்டுவதும் மன்னிப்பு அளிப்பதும் உமது இயல்பு. ஆகையால் உமது திருவடிகளுக்கு வந்துள்ள இன்று நாங்கள் நினைவு கூறும் ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டு அவருடைய குடும்பத்தார் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பம் செலுத்தும் ஜெபங்களை ஏற்று அவரது குற்றங்களையும் அவற்றிற்குரிய தண்டனையையும் மன்னித்து அமைதியும் முடிவில்லா வாழ்வையும் தந்திடுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நிலையான இளைப்பாறுதலை ஆண்டவரே இவர்களுக்கு அளித்தருளும். முடிவில்லாத ஒளி இவர்கள் மேல் ஒளிர்வதாக. இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென்.